ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். 200% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தர ஒரு ஐபிஓ இருக்குது. அந்த ஐபிஓ என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி பிஸ்னஸாக இருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பீப்புளுக்கு இவங்க ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஜுவல்லரியை தயாரித்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு தர கம்பெனியாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக இந்த கம்பெனி இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஒரே ஒரு இவங்களோட ரீட்டைல் ஷோரூம் இருக்குது அகமதாபாத்தில். அரித் ஜபரி சொல்லி இந்த பிராண்ட் நேமில் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆர்கனைஸ்டு ஹோல்சேல் கோல்ட் ஜுவல்லரி மார்க்கெட்டில் 1% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் உள்ள கம்பெனியாக இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2021ல 107 கோடி ரெவன்யூ, 9.75 கோடி ப்ராஃபிட். 2022ல 252 கோடி ரெவன்யூ, 14 கோடி ப்ராஃபிட். 2023ல 289 கோடி ரெவன்யூ, 22 கோடி ப்ராஃபிட். 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல 125 கோடி, 12 கோடி ப்ராஃபிட்டா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல ஆவரேஜ் இபிஎஸ் 5.84 பைசா, ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 21.86%, பிரைஸ் டு புக் வேல்யூ 2.87 இருக்கு. 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024 டேட்டா படி. இதே போஸ்ட் ஐபிஓ நெவர் கன்சிடர் பண்ணும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 1.96 இருக்கு. ஃபார்வர்ட் லுக்கிங் பிபை பேஸ்ட் ஆன் 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024 ஏர்னிங்ஸை பார்க்கும்பொழுது 16.53 இருக்கு. இதே மார்ச் 31st 2023 இபிஎஸ் எடுத்து பார்க்கும்பொழுது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 13.77 வருது. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 19 to 21st December 2023. ஐபிஓ பிரைஸ் 95 to 100 rupees ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. டோட்டலா ஃப்ரெஷ் இஷ்யூ வர ஐபிஓ 100 கோடி அளவுக்கு இவங்களோட ஐபிஓ சைஸ் இருந்திருக்கு. லாட் சைஸ் 150 ஷேர் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் 22nd December 2023, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 26 December 2023, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 26 December 2023, ஐபிஓ லிஸ்டிங் டேட் 27 December 2023 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூல 75% இருக்க போகுது. இந்த கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி ஹோல்சேல் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியாக வந்திருக்காங்க. நார்மல் ரீட்டைல் கம்பெனி கிடையாது. ஆன்டிக் ஜுவல்லரி பிஸ்னஸை மேனுஃபேக்சர் பண்ணி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுத்துட்டு வர கம்பெனியாக இருக்காங்க. 1% மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனிக்கு இருக்கு. ஹெல்த்தியாக இல்லைனாலும் கன்சிஸ்டண்ட்டாக டாப் லைன் க்ரோத்தையும் ஃப்ளக்சுவேஷனாக பாட்டம் லைன் க்ரோத் இந்த கம்பெனி காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட குறைவாகவே தான் இருக்கு. ஸோ இவங்க பியர்ஸ்லாம் யாருன்னு இவங்க ஆர்எஸ்பியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்ட், தங்கமயில் ஜுவல்லரி, டிபி அபியூஷன், டைட்டன் கம்பெனி, ஆஷிபுரி கோல்ட் அண்ட் ஸ்கை கோல்ட்ல காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே 68, 34, 34, 24, 93 அண்ட் 132 அண்ட் 39 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பிசினஸ் லெவலில் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்க ரீட்டைல் பீப்புள், அதாவது டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்க பிசினஸ் டு பிசினஸ் மாடலுக்காக பண்ற கம்பெனியா இருக்காங்க. ஒரே ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சிருக்க கம்பெனியா இருக்காங்க. ஸோ ஓவரால் வேல்யூவேஷன்ஸ் சீப்பா இருக்கு. இவங்க பிசினஸ் மாடலை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது ஓகே வேல்யூவேஷன்ஸா இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2021 9.11%, ஃபினான்ஷியல் இயர் 2020 5.71%, ஃபினான்ஷியல் இயர் 2023 7.76%, இதே ஹாஃப் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2024ல 9.64% இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.98 இருக்கு. ஒரு 70 கோடி அளவுக்கு இந்த கம்பெனி டெப்ட் வச்சிருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் பிபி பிளஸ் ஸ்டேபிளாகவும் இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு லிஸ்டிங் சப்ளை பண்ணோம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது வரைக்கும் ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனிக்கு தென்படலை. ஸோ இந்த மார்க்கெட் இவ்வளோ ஹைல இருக்கும் பொழுதும் இந்த கம்பெனிக்கு தென்படலை. அது நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் லிஸ்டிங் டே அப்போ ஏதாவது கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் மியூட்டல் லிஸ்டிங் ஐபிஓ பிரைஸ் கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கிரே மார்க்கெட்ல எதுவும் தென்படாத காரணத்தினால ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல வரும்னா, இவங்க டைரக்ட் டு கஸ்டமர் பிசினஸ் பண்ணல. ஆனா ஒரே ஒரு ஷோரூம் வச்சிருக்காங்க. அது மூலமா டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் பண்றாங்க. மற்ற எல்லாமே ஹோல்சேல் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ் தான் பண்றாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓல இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்றது கரெக்டா இருக்கும். வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சீப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க பிசினஸ் வைஸ் பார்க்கும்போது டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் கிடையாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு போஸ்ட் ஐபிஓல பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி புல் ரேலி நம்ம மார்க்கெட்ல தொடர்ந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது இந்த ஸ்டாக்ல கரெக்டா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காரணம் இவங்களோட பிசினஸ் மாடல்.
அடுத்து நம்ம மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போறோம். ஸோ மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்து ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸ் இல்லாம இவங்க டைரக்ட் டூ கன்சியூமர் பிசினஸ் பண்றாங்க. அதாவது பி2சி பிசினஸ் பண்றாங்க. 20 இயர்ஸா இந்த ஜுவல்லரி ரீட்டெயில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஹைப்பர் லோக்கல் ஜுவல்லரி கம்பெனி. அதாவது தங்கமயில் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஊர்ல நல்லாவே தெரியும், பரிச்சயப்பட்ட ஒரு ஜுவல்லரி கம்பெனியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி இந்த கம்பெனிய வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஜெய்ப்பூர் அண்ட் ராஜஸ்தான் கிட்டத்தட்ட 4 ஷோரூம் அளவுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ உள்ளூர்ல வந்து வளர்ந்துட்டு இருக்க ஒரு ஜுவல்லரி ரீட்டெயில் கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2021ல 213 கோடி ரெவென்யூ, ப்ராஃபிட் 9.67 கோடியா இருந்திருக்கு. 2022ல 314 கோடி ரெவென்யூ, ப்ராஃபிட் 14 கோடியா இருந்திருக்கு. 2023ல 366 கோடி ரெவென்யூ, ப்ராஃபிட் 22 கோடியா இருந்திருக்கு. இதே Q1 ஃபினான்ஷியல் இயர் 2024ல 86 கோடி ரெவென்யூ, ப்ராஃபிட் 5.48 கோடியா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 2.72 இருந்திருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 13.93% பிரைஸ் டு புக் வேல்யூ 2.50 இருக்கு. போஸ்ட் ஐபிஓ நாம கன்சிடர் பண்ணும்போது 1.68 இருக்கு. ஃபார்வர்ட் லுக்கிங் பி/இ பேஸ்ட் ஆன் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2024 எடுக்கும்பொழுது 24.66 இருக்கு. இங்க ஐபிஓ பிரைஸோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இதே மார்ச் 31st 2023 ஆனுவலைஸ்ட் இபிஎஸ் எடுக்கும்பொழுது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 17.59 இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 18 to 20 டிசம்பர் 2023. ஐபிஓ பிரைஸ் ₹52 55 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. என்டையர்லி ஃப்ரெஷ் இஷ்யூ ஐபிஓ. ஐபிஓ சைஸ் வந்து 151 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 250 ஷேர் ₹13,750 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 21st டிசம்பர் 2023. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 22nd டிசம்பர் 2023. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 22nd டிசம்பர் 2023. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 26 டிசம்பர் 2023 இருக்கு. இந்த ஐபிஓல இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனியும் சரி ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2021ல 4.54, ஃபினான்ஷியல் இயர் 2022ல 4.69, ஃபினான்ஷியல் இயர் 2020ல 6.06, ஃபினான்ஷியல் இயர் 2024 Q1ல வந்து 6.32% இருக்கு. ROCE மார்ஜின்ஸ் 21.45%, 25.18%, 30.04%, 7.47% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஓவரால் குட்டா வச்சிருக்காங்க. ஆனா இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1% மேல இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி லிவரேஜ்டு கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட பியர்ஸ் வந்து யாரெல்லாம்னா கோல்டியம் இன்டர்நேஷனல், டிபி அபியூஷன், தங்கமயில் ஜுவல்லரி, ரிலையன்ஸ் குளோபலா காமிச்சிருக்காங்க இவங்க ஆர்ஹெச்பியில். ஸோ அவங்க எல்லாருமே 9, 25, 33, 45 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் பிபையா இருந்தாலும் சரி, இவங்களோட ஆனுவலைஸ்ட் பிபை எடுத்து பார்த்தாலும் சரி, இன்லைன் வித் இட்ஸ் பியர்ஸ், அதாவது அவங்க பியர்ஸுக்கு ஈக்குவலான வேல்யூவேஷன்ஸ் தான் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 200% அளவுக்கு வந்து செகண்டரி மார்க்கெட்ல இருக்கு. ₹161 இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு லிஸ்டிங் டே அப்ப. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ₹55 பிரைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து வெரி அட்ராக்டிவ் பிரைஸா தெரியறதுனால, பிளஸ் ரீட்டைல் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரேலியா இருக்கு. நீங்க ரீசெண்டா லிஸ்ட் ஆன சென்கோ கோல்ட் எடுத்தாலும் சரி, மனோஜ் வைப் என்எம் ஜுவல்லர்ஸ் எடுத்தாலும் சரி, நல்லாவே ரேலியா இருக்காங்க இந்த சீசன் ரேலியில, ஃபெஸ்டிவ் சீசன் ரேலியில. ஸோ இப்போ இந்த கம்பெனியில இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னன்னா, வெறும் 4 ஷோரூம்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஜெய்ப்பூர் அண்ட் ராஜஸ்தான்ல மட்டும் தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ப்ராஃபிட் இல்லாலும் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தா கூட 4 to 6% அளவுக்கு தான் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு டேபிள் எதுவும் வைக்கல. ஸோ அவங்க பியர்ஸுக்கு இன்லைனா தான் வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கால் இந்த மாதிரி ரீட்டைல் ஜுவல்லரி பிசினஸ்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களோட அவுட்லெட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு, பிளஸ் அவங்க அவுட்லெட்ஸ் இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டில் எவ்வளோ இருக்கு. இதில் எக்ஸப்ஷன் யாருன்னா கல்யாண் அண்ட் ட்வீட்னு. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து சவுதி அண்ட் மிடில் ஈஸ்ட்ல வந்து நல்ல பிரசன்ஸ் வச்சிருக்காங்க ஜுவல்லரி பிசினஸ். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸோட கிரெடிபிலிட்டி எப்படி இருக்கு, இந்த கம்பெனியோட growth ஸ்டோரி எப்படி இருக்கு, பிளஸ் இந்த மாதிரி கோல்ட் பிரைஸ் ஏறிச்சுன்னா, ஏன்னா ஃபெடரல் ரேட் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் நான் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கோல்ட் பிரைசஸ் ஏறும்போது ரீட்டைல் ஜுவல்லரி பிசினஸ் பண்ற கம்பெனியோட ஸ்டாக் எல்லாம் ப்ரெஷர் வரும். ரீட்டைல் கோல்ட் லோன்ஸ் கொடுக்குற கம்பெனிலாம் வந்து ஸ்டாக் பிரைஸ் மேல ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப், அதே மாதிரி ஸ்மால் பிசினஸ், அதே மாதிரி ஒரே ஒரு நாட்டுக்குள்ள, அதாவது ஒரே ஒரு ஸ்டேட்குள்ள இருக்கிற கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு யோசிச்சு போஸ்ட் ஐபிஓல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்றதும் கரெக்டா இருக்கும். இல்ல நான் வந்து இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறேன், இந்த ஸ்டாக் வந்து ஜுவல்லரி பிசினஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட
90% அளவுக்கு இந்த ஸ்டாக் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து காட்டுது. ஸோ அதில் 150% நம்ம எடுத்து நம்ம வந்து முதல்ல எடுத்து வச்சுப்போம். 50%ல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணிட்டு போஸ்ட் ஐபிஓட இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த கோல்ட் ரேட் ஏறும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஷோரூமை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சு கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்லையோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரையும் மறக்காமல் கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. 1 or 2 டைம்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.